எனக்கு என்னவோ நீங்க சொல்றதுல எந்த உண்மை இருக்கா மாதிரி தெரியல. என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு தேர்தல் களத்துல தேர்தல் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க கட்சி எங்க கூட்டணி அது சார்பான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க சசிகலா அவர்கள் வந்து தென் மாவட்டங்கள்ல மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய போறதாகவும் அதிமுகவுக்கு எதிராக நீங்க நிப்பாட்ட போற இந்திய கூட்டணிக்கு எதிராக வேட்பாளர்கள் நிப்பாட்ட போறதாகவும் சொல்றாங்க. சரி, அவங்க ஒரு தனிநபர் எத்தனை வேட்பாளரை நிறுத்துறாங்கன்றத அதுக்கு தானே நம்ம தேர்தல் விதிமுறைகள்ல சுயேட்சைன்னு ஒரு இடமே கொடுத்துருக்காங்க. அது நிறுத்த தான் செய்வாங்க. தமிழ்நாடு முழுக்க நிக்கிற சுயேட்சை வேட்பாளர் தான் என்னுடைய வேட்பாளர் கூட அவங்க சொல்லிட்டு போட்டேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற வாக்குகள் அங்க பிரியுமா? நேத்து வரைக்கும் இவரு தினகரனை வச்சுக்கிட்டு இந்த கதையை பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அதுக்கு இல்லைன்னு ஒன்ன ஊடகங்கள்லாம் ஒரு ஆளை தேடுறீங்க. அதுக்கு பாவம் அந்த அம்மா வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. இல்ல அவங்களால வாக்கு சிதறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்களா? ஏன்னா யாராலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கியை, இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியை இன்னொருத்தர் வந்து பிரிக்க முடியாது.